வணக்கம் நண்பர்களே. கள உதவியாளர் அது டிஎன்இபியில் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வேகன்சி வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஐடிஐ வயர்மேன் அப்புறம் எலக்ட்ரீஷியன் படித்தவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த தேர்வு தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நவம்பர் 16 எக்ஸாம். ஓகேவா? நவம்பர் 16 மறந்துடாதீங்க. நவம்பர் 16 காலையில் ஒரு எக்ஸாம், மதியம் எக்ஸாம். சில பேர் காலையில் மட்டும் எழுதிட்டு ஓடி போயிடாதீங்க. மதியம் 2 எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? அது 2 எக்ஸாம் என்ன அப்படின்னா பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின். சரிங்களா? அந்த 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் வந்து பொது அறிவும், 100 கொஸ்டின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. சரிங்களா? இதுக்கு வந்து 40%, 40% எடுத்தா போதும். சரிங்களா? 100க்கு 40 கொஸ்டின் வந்து நீங்க கரெக்டா இருந்தா போதும். இந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த பேப்பர் 1ல 100 மார்க்கை 1.5 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. 150 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அது 100 கொஸ்டினை இன்ட்டு 1.5 போட்டு 150 மார்க்கை கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதே போல பேப்பர் 2 இது வந்து எலக்ட்ரீஷியன். சரிங்களா? எலக்ட்ரீஷியன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வயர்மேன் ரெண்டும் சேர்ந்து சப்ஜெக்ட் பேப்பரை 200 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து காலையில நடைபெறும். இந்த எக்ஸாம் வந்து மதியம் நடைபெறும். ஓகேவா? உங்களுக்கு நவம்பர் 16 கால் டிக்கெட் வந்துடும். இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். சரிங்களா? நீங்க ஓஎம்ஆர் கொடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்டேட் பண்ற மாதிரி கிடையாது. நீங்க சிஸ்டத்துல உட்காந்து உங்களுக்கு வந்து மவுஸை மட்டும் வச்சு கிளிக் பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து எப்படி எழுதுறது நான் வீடியோ பண்றேன். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல தான் வைக்கிறாங்க. ஓகேவா? இது கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 இரண்டுமே வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான். ஓகேவா? அப்போ வந்து இதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு பேப்பர் 1க்கு வந்து 3 மணி நேரம் டைம். காலையில 10 மணிக்கு போயிட்டீங்கன்னா 1 மணிக்கு வருவீங்க. இது வந்து மதியம் ஒரு 2:30 மணிக்கு போனீங்கன்னா 5:30 மணிக்கு விடுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டே வந்து நீங்க உங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஜஸ்ட் 25 டேஸ் தான் இருக்கு. ஓகேவா? இதுக்கு காம்படிஷன் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அனலிஸ் படி ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? நீங்க வந்து இந்த பொது அறிவு பகுதி இருக்குல்ல, பொது அறிவுல 100 கொஸ்டின் இருக்கு. 100 கொஸ்டின் 50 கொஸ்டின் போடுறீங்க. சரிங்களா? 50 கொஸ்டின் போட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், இந்த 100 கொஸ்டின்ல உங்களால 50 கொஸ்டின் தான் போட முடியுது. சரிங்களா? அப்ப 50 இன்ட்டு 1.5 எவ்வளவு வரும்? 75 வருமா? அப்ப ஜிஎஸ்ல 75 மார்க். இது பேப்பர் 1ல 50 கொஸ்டின் எடுக்கிறீங்க. இதுல வந்து 40% எடுத்தா போதும். அது 100க்கு 40 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க போதும். ஓகேவா? இப்போ 50க்கு 1.5 இன்ட்டு பண்ணோம்னா 75 மார்க் வருது. சரிங்களா? இந்த 75 இதுல வந்து 200 கொஸ்டின் போடுறாங்க. இந்த 200க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பாதிக்கு பாதி பண்ணா கூட எவ்வளவு வருது? 150 வருது. சரிங்களா? 150 இதுக்கு பாதி பண்றீங்க. 100 கொஸ்டின் தான் பண்றீங்க. சரிங்களா? 100 கொஸ்டின் கரெக்ட் பண்றீங்க. இதுல பாதி பண்றீங்க. அப்ப 150 + 75 மார்க் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 225. ஸோ நீங்க வந்து எவ்வளவு சொன்னேன்? 450க்கு ஒரு 225 மார்க்கு இல்ல 200க்கு மேல எடுத்தாலே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். சரிங்களா? ஏன்னா அந்த அளவு காம்படிஷன் இல்லை. சரிங்களா? அதனால வந்து கொஞ்சம் இந்த 25 நாளாச்சு புக்கை ஓரளவு பார்த்துட்டீங்கன்னா இந்த மார்க்லாம் ஈஸியா எடுத்துடலாம். என்னங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? நான் கூட ஃபீல் பண்றேன். ஏன்டா ஐடி எலக்ட்ரிஷியன் வயர்மேன் படிச்சிருந்தா அழகா இந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கப்படுற சூழ்நிலை இருக்கு. ஆனா இந்த வாய்ப்பை பெற்றவங்க இன்னும் படிக்காம உட்கார்ந்துட்டே இருக்காதீங்க. சரிங்களா? அழகா 10 பைசா இல்லாம வேலை வாங்குற ஒரு இது. அடுத்த வட்டம் என்னன்னா இதுக்கப்புறம் நீங்க அடுத்த லெவல் என்ன பண்றணும்? கம்பை ஏறணும், போஸ்ட் ஏறணும், அந்த மாதிரி பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பு வந்து நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா பின்னாடி ரொம்ப யோசிப்பீங்க. ஓகேவா? ஏன்னா அடுத்த தடவை எல்லாம் விவரம் தெரிஞ்சு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மினால இந்த 25 நாளாச்சும் லீவை போட்டு வேலையில இருக்கிற லீவை போட்டு படிச்சீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3-6 மாசத்துல நீங்க ஒரு டிஎன்இபில எம்ப்ளாயா இருப்பீங்க. சரி, தவற விட்டீங்க அப்படின்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால சொல்றேன், இந்த வாய்ப்பை யாரும் தவற விட வேண்டாம். 25 நாள்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டாம். சரிங்களா? ஜிஎஸ்க்கு ஓரளவு நம்ம மெட்டீரியல் வச்சிருக்கோம். அது வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு 4-5 தடவை ரீட் பண்ணிட்டு போனாலே போதும். அப்புறம் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் தான்.
200க்கு 200 உங்களுக்கு எடுக்க சொல்லல, 200க்கு நீங்க 100 எடுத்தா கூட வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. 25 நாள்ல படிக்க முடியுமானா கண்டிப்பா படிக்க முடியும். ஸோ என்கிட்ட இது வரைக்கும் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரீஷியனுக்கும் பக்கமான மெட்டீரியல் வந்து வச்சிருக்கோம். ஒரு 2000 MCQ ப்ரொவைட் பண்றோம். அதை கூட நீங்க பார்த்துட்டு போனா போதும். எலக்ட்ரீஷியனுக்கு வயர்மெண்ட்டுக்கு நம்மகிட்ட மெட்டீரியல் இருக்கிற வாங்க, அதாவது வேணுங்கிறாங்க. இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சாட் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புறேன், நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த நல் வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு கால் டிக்கெட் எப்போ வரும்? நவம்பர் 16ஆம் தேதி எக்ஸாம்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து கால் டிக்கெட் வந்துருங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னால நீங்க கொஞ்சம் சிரத்தையோட பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி பெறலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு யாரும் பயப்பட தேவையில்லை, ஈஸியா தான் இருக்கும். நீங்க மேக்ஸ் கால்குலேஷன் எல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு ஒர்க் ஷீட் எல்லாம் கொடுத்துருவாங்க, அதனால கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் கிளிக் பண்ண போறீங்க. ஒரு டெமோ வீடியோவும் பண்றேன், எப்படி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அட்டன் பண்றதுன்னு. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ நண்பர்களே, இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் தெரிவிங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எதுவுமே இல்லை, ஓரளவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா நான் பக்கமான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்கமிங் வர நீங்க குரூப் 4 குரூப் 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்க்கான மெட்டீரியல். எலக்ட்ரீஷியன் புக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் அவங்க பண்ணத்தான் போறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து 2 புக்ஸ் வச்சிருக்கோம் எலக்ட்ரீஷியனுக்கு. ஸோ ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 MCQ வந்துடும். அது எலக்ட்ரீஷியன் ஃபர்ஸ்ட் இயர் புக்கில். இதுல வந்து ஒரு 800 MCQ இருக்கு. ஸோ இந்த 25 நாள்ல வந்து இந்த ஒரு 1200 MCQ ப்ரிப்பேர் பண்ணா கூட போதும், நீங்க அழகா இந்த மார்க்லாம் எடுத்துடலாம். இப்போ புக்கு எல்லாமே நம்ம ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு வரோம். வேணுங்கிறவங்க வந்து வாங்கி பயன் பெறலாம். ஸோ இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.